நாளைக்கு ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு நீ வருவல்ல? வருவேம்மா. இம்மா, புது ரெஸ்டாரண்ட் திறக்க போற விஷயம் 3 மாசம் தானே சொன்னா? அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களையும் ஏதாவது அழைச்சிட்டு போறதா இல்லையா? இதுக்கு நடுவுல எவ்வளவு வேலை இருக்குமா? இதையெல்லாம் ஃபாலோ பண்றதே எவ்வளவு கஷ்டம் தெரியலமா? கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது நான் அனுபவிச்சேனே, எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாகியலட்சுமியை பாருங்க, சான்ஸே இல்ல. எல்லா வேலையும் எவ்வளவு கேஷுவலா பண்றா. வீட்டையும் பாத்துக்கிறா, ஏற்கனவே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டையும் பாத்துக்கிறா. எப்படிமா? சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் அவ பண்ணிடுவாடா. பாக்யா கிரேட், வெரி ஸ்மார்ட்மா. ரொம்ப பெருமையா இருக்கு. வரதானே வரணுமா? நேத்தும் இதேதான் கேட்ட, வந்தே ஆகணும்னு சொன்னல. மறுபடியும் அதே கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல உங்க வீட்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல? அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓபனிங் கண்டிப்பா இருப்பாங்க. நான் வந்தா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா? இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டோம், யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. இவா சரி ஓகே, நான் வந்துடுறேன். எவ்வளவு நேரத்துல வருவ? ஒரு 2 மினிட்ஸ்ல. இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி பாத்தீங்களாம்மா, காலையில நான் கிளம்பும் போது வாரியாடான்னு கேட்டதுக்கு நான் வரலன்னு சொல்லி போட்டு இப்ப இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். போத்தீங்களா என் மகனை? அது வர வேண்டாம் தான் நினைச்சேன். ஆண்டியோட ரெஸ்டாரண்ட் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி வராம இருக்க முடியும்னு யோசிச்சேன், வந்துட்டேன். அது சரி. பெரிய மனசு பண்ணி வந்ததுக்கு தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் பா. உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு ஆண்டி? உங்க அம்மா சொன்னாங்க போன செமஸ்டர்ல காலேஜ்லயே நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருக்கியாமே. சூப்பர்டா அத்தை. இது வரைக்கும் நடந்த எல்லா செமஸ்டர்லயும் காலேஜ்லயே இவன் தான் ஃபர்ஸ்ட்.